ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி சட்னி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கியை வந்து நல்லா தோல் சீவிக்கோங்க. முள்ளங்கி சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட சாம்பாரில் போட்டால் கூட அந்த ஸ்மெல் வரும். சட்னி செஞ்சோம்னா சுத்தமாகவே இருக்காதுங்க, முள்ளங்கி சட்னின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோல் சீவியாச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 சைடும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நம்ம வந்து காய் சீவுறதுல துருவ போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சீவியாச்சா. அப்படியே அதை பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ மாதிரியே இருக்கும், நல்லா வெள்ளையாக துருவுனதுக்கப்புறம். பார்த்தீங்களா, தேங்காய் மாதிரியே இருக்கா. இப்போ அடுத்து வந்து நம்ம வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு என்னென்ன போட போகிறோன்னா கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, பார்த்தீங்களா, உளுந்து பருப்பு, பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 2 வரமிளகா, உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுறதீங்க, வரமிளகா தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் இப்போ கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஃப்ரை பண்ணிடாதீங்க, எண்ணெய் அளவாக ஊற்றி வறுத்துக்கோங்க. வரமிளகாயும் போட்டுக்கோங்க. கடைசியில் வந்து தக்காளியும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ வந்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே வடச்சட்டியில் வந்து நம்ம முள்ளங்கி வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்களா அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அது வந்து உடம்புக்கு நல்ல தண்ணி சத்துங்க, அதனால் நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது, இதுவும் சேர்த்துக்கணும். ஸ்மெல் வருதுன்னு சொல்லி குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு, அந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். சோடா மிக்சியில் போட முடியாதுல்ல, ரெண்டையும் நல்லா ஆற வைங்க. அது கூடவே கொஞ்சமாக தேங்காய், பார்த்தீங்களா, நான் கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைங்க, தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி முள்ளங்கியில் வந்து தண்ணி இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும், ஏன்னா இது வந்து துவையல் மாதிரி கெட்டியாக இருக்கணும், சட்னி மாதிரி ஆக்கிடாதீங்க தண்ணியாக. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சர்வேஸ் பார்த்திங்களா, ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறான், பார்க்குறான் பாருங்கள்.
பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, நல்லா நைஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நான் தண்ணியே ஊற்றலைங்க. கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து லைட்டாக உப்பு பத்தலைன்னு போட்டேன், அதனால் கொஞ்சம் இன்னொரு டைம் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம், உப்பு ஃபுல்லாக கரையிறதுக்கு. பார்த்திங்களா, நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த சர்வீஸுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.